வான்பரப்பை 3 மாதங்களுக்கு இழுத்து மூடிய ஈரான். எதற்காக ஈரான் இந்த அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? அமெரிக்காவினுடைய ரகசிய ஆயுதமான சொனிக் ஒளியலை ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவா இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன? மத்திய கிழக்கில் களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளே, அமெரிக்க சிப்பாய்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் ஆறுதல் கூறி விடை பெற்று வந்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம். ஏனென்றால் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடலாம். ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க நண்பனிடம் கெஞ்சிய துருக்கியும் ஈரானிய உச்ச தலைவர் அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமும் அச்சமும், மத்திய கிழக்கில் விமானப்படை பயிற்சிகளை ஆரம்பித்த அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மின்னணு போர் விமானங்களும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களும், ஈரானிய ஏவுகணைகளை எவ்வாறு முறியடிப்பது என்று தெரியாமல் தட்டு தடுமாறும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும், ஈராக்கிலே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் தொடர்பாகவும், ஈரானினுடைய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும், அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் முழுமையாக களமிறங்குவது தொடர்பாகவும், ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய அதிரடியான அறிவிப்புகள் தொடர்பாகவும், புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈராக்கிய பிரதமர் தொடர்பாகவும் அவருடைய அதிரடியான அறிவிப்புகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொலியை இன்று மதியம் வெளியிட்டேன். இன்றைய தினத்திற்கான முதலாவது காணொலியாகவே குறித்த காணொலி அமைந்துள்ளது. மேலும் இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். ஈரானிலே நடைபெற்ற கலவரங்கள் தொடர்பாகவும், இந்த கலவரங்களில் கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்பாகவும், ஈரானிய அரசாங்கம் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது, கலவரங்களை அடக்குவதற்கு எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது என்பது தொடர்பாகவும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது டொனால்ட் ட்ரம்புக்கு மிக முக்கியமான ஆவணம் ஒன்றினை வழங்கப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. ஈரானிய அரசாங்கம் எவ்வாறு வன்முறைகளை பயன்படுத்தி இந்த கலவரங்களை அடக்கியது, ஈரானிய மக்களுக்கு எதிராக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்பது தொடர்பான அனைத்து விதமான ஆதாரங்களையும் உள்ளடக்கிய மிக முக்கியமான ஆவணத்தையே மொசாட் உளவு பிரிவானது டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைக்கப் போவதாகவும், இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரைவாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஐநாவினுடைய பொதுச் சபையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்குள்ளே நடைபெற்ற அமைதி ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கு ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்களினால் ஈரானுக்குள்ளே 18,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக ஈரானுக்கு எதிராக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட போகும் அடுத்த கட்ட தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜியோனிச ஊடகங்களும் ஜியோனிச தலைவர்களும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் அமைதி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்காகவும் வன்முறையாக நடந்து கொண்டதற்காகவுமே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என சர்வதேசத்தினை நியாயப்படுத்துவதற்காகவும் நம்ப வைப்பதற்காகவுமே இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்து ஈரானுக்குள்ளே இணையதள சேவைகள் வழமைக்கு திரும்பி விட்டதாக பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் ஈரானுக்குள்ளே இணையதள சேவைகள் வழமைக்கு திரும்பவில்லை. ஒரு சில பிரதேசங்களில் மாத்திரம் சோதனை நடவடிக்கைகளுக்காக இணையதள சேவையானது வழங்கப்பட்டது. அதுவும் குறுந்தகவல்களை பரிமாற்றுவதற்காக மாத்திரமே வழங்கப்பட்டது. ஆனால் ஈரான் முழுவதும் இணைய சேவையானது முழுமையாக வழமைக்கு திரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் பதற்றம் உச்சக்கட்டத்தினை அடைந்திருப்பதனால் மத்திய கிழக்கிலே அமெரிக்கா
அமெரிக்காவினுடைய தயார்படுத்தல்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்திருப்பதனால் இன்னும் 2-3 வாரங்களுக்கு ஈரான் இணைய சேவைகளை முழுமையாக முடக்கப் போவதாகவே ஈரானிய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். ஈரானிய இணைய சேவைகளை முழுமையாக வழங்குவதற்கான உத்தரவுகளை ஈரானிய அரசாங்கம் இன்னும் வழங்கவில்லை என்றும் ஈரானிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்குள்ளே இணைய சேவைகளை வழங்காமல் இருப்பதே ஈரானுக்கு மிகச்சிறந்ததாகும். இதனாலேயே ஈரானிய தலைவர்கள் இன்னும் பல வாரங்களுக்கு இணைய சேவைகளை ஈரானுக்குள் முழுமையாக முடக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முழுமையாக தடுப்பதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களும் ஈரானுக்குள்ளே மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவையினுடைய அமைப்புகளில் 90% அமைப்புகளை ஈரானிய IRGC இராணுவம் முழுமையாக கைப்பற்றி விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்தியவர்களில் அதிகமானோரையும் ஈரானிய IRGC இராணுவம் கைது செய்து கொத்தாக தட்டி தூக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீருக்கும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பருக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான திகதி இன்னும் குறிக்கப்படவில்லை. இவை தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையிலேயே நடைபெறும். ஆனால் எந்நேரத்திலும் எந்த முடிவுகளையும் எடுக்கலாம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் திட்டமிடப்பட்ட பிரச்சாரங்களாகும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இவர்கள் எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு விட்டார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்ட வரைபடங்களையும் உருவாக்கிவிட்டார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல்களை ஈரானுக்குள்ளே மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பதனை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் உறுதி செய்ய முடியாத நிலைமையே காணப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானிய அரசாங்கத்தினை முழுமையாக வீழ்த்த முடியுமா என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் அமெரிக்க உளவுத்துறையிடமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவுத்துறையிடமும் காணப்படுகின்றன. மேலும் இந்த சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை இந்த உளவுத்துறையினர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக ஈரானிய ஏவுகணைகளை முறியடிப்பதே காணப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே அதன் விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டாலோ ஏற்படுத்தப்படாவிட்டாலோ ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் பதிலடி தாக்குதல்களையும் ஆரம்பித்து மேலும் ஈரானினுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலாகும். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக உளவுத்துறை மதிப்பீடுகளுக்கு அமைவாக ஈரானினுடைய 700 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளே 700 ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் காணப்படுகின்றன. எங்களால் ஈரானினுடைய 700 ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்த முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது. அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளங்களிலே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் அடிமை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் போன்ற அடிமைகளிடத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் ஈரானினுடைய 300 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியும், இடைமறிக்க முடியும் என அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மதிப்பிட்டுள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய 1000 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான இடைமறிப்பதற்கான திறன்கள் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமும் இருப்பதாகவே இவர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 12 நாள் போரின் போது ஈரான் தனியாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 700க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவியிருந்தது. மேலும் 12 நாள் போரின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் போதிய அளவு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. ஈரான் தனியாக நின்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானினுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால், ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவே தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இந்த நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிச்சயமாக பதிலடி தாக்குதல்களை வழங்காமல் இருக்க மாட்டார்கள்.
எனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினருக்கு ஈரானை போன்று நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. குறுகிய தூர ஏவுகணைகளையும் நடுத்தர தூர ஏவுகணைகளையும் பயன்படுத்தியே 300 தொடக்கம் 500 வரையிலான ஏவுகணைகளை குறுகிய நாட்களுக்குள் ஏவி விடுவார்கள். மேலும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் மேற்கொள்ள முடியும். அதற்கான திறன்கள் இன்னும் ஹிஸ்புல்லா இராணுவத்திடம் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தால் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமும் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இருப்புகளை கொண்டு இவற்றை முழுமையாக சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்கு அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படும். இதனால் ஈரானினுடைய ஏவுகணைகளை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் இழந்துவிடும். இந்த சந்தர்ப்பத்திலே போர் விமானங்கள் மூலமாகவே ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதை போன்று ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை போர் விமானங்கள் மூலமாகவும் சுட்டு வீழ்த்த முடியாது. எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறிவிடும். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த போரிலே களமிறங்காவிட்டால், ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால், தனியாக நின்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 2000க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவுவதற்கான திறன்களையும் ஈரான் முழுமையாக கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரான் ஆரம்ப கட்டமாக அதனுடைய பழைய ஏவுகணைகளையே பயன்படுத்தும். பழைய ஏவுகணைகளை ஆரம்பத்தில் ஏவியதற்கு பின்பே இடையிடையில் புதிய நவீன ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும். இதனால் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான திறன்கள் குறைவடைந்துவிடும். மேலும் ஒரே தடவையில் 1000க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவுவதற்கான அனைத்து திறன்களையும் ஈரான் கொண்டுள்ளது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிக முக்கியமான 2 பிரச்சனைகள், சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா என்பதனை உறுதி செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இரண்டாவது, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக முறியடிக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் எழும்பியுள்ளது. இதனாலேயே தற்போது அமெரிக்கா அதனிடம் இருக்கக்கூடிய அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும், தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்த்தி வருகின்றது. இன்னும் 2 தினங்களுக்குள்ளே 3 தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைத்துவிடும் என்றும் அமெரிக்க ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. மேலும் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்த்தி வருகின்றது. நேற்று இரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிவில் விமான போக்குவரத்து நிறுவனத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திற்குள் நுழைகின்றோம். வரவிருக்கும் நாட்கள் மிகவும் சிக்கலுக்குரிய நாட்களாகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த நாட்களை கடப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிவில் விமான போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அதிகளவான விமானங்கள், பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. மேலும் இன்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பல விமான சேவை நிறுவனங்கள் அதனுடைய பயணங்களை ரத்து செய்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான சேவை நிறுவனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான சேவைகளை ரத்து செய்துள்ளன. அதே போன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கான விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்கான பெரும்பாலான விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய விமானப்படையானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல நாட்களுக்கு விமானப்படை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை ஒருங்கிணைத்து இந்த பயிற்சிகளின் போது பல முக்கியமான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுடைய போர் விமான சக்தியை நிலைநிறுத்துவதற்காகவும் மத்திய கிழக்கு வான்பரப்பிலே எங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காகவுமே இந்த பயிற்சிகளை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த வான்படை பயிற்சிகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த வான்படை பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவே இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒருவேளை இவர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பயிற்சிகளை மேற்கொள்வதாக கூறி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்ளலாம். ஈரானை திசை திருப்புவதற்காக பயிற்சிகள் என்கின்ற பெயரில் அமெரிக்க விமானப்படையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விமானப்படையும் மத்திய கிழக்கில் களமிறங்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன.
அத்தோடு அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது பாரசீக வளைகுடா பிரதேசத்திற்குள்ளே நுழையவில்லை. ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய புள்ளிகளுக்கு கீழாலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு இன்னும் 5 போர்க்கப்பல்கள் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை கண்காணிப்பதற்காக ஈரான் அதனுடைய ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளது. ஈரானினுடைய ஸ்டெல்த் ட்ரோன்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஓமானிய கடல் பிரதேசத்திலும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் அனைத்து செயற்பாடுகளையும் முழுமையாக கண்காணித்து தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே ஈரான் இந்த அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய உளவு ட்ரோன்களான MQ-4C ட்ரோன்கள் தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன. பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய போர் கப்பல்கள் மூலமாகவும் அமெரிக்க கடற்படை தளத்தின் மூலமாகவுமே இந்த உளவு ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை பாரசீக வளைகுடாவில் மூழ்கடிப்பதற்கும் புதைப்பதற்கும் ஈரானிய ஏவுகணைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய ஏனைய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானிய தரப்பினர் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தயார் நிலையிலேயே வைத்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த கடற்படையையும் போர்க்கப்பல்களையும் ஈரான் முழுமையாக குறிவைத்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலிருந்து அமெரிக்காவின் 3 C-17 சரக்கு விமானங்கள் ஜோர்டானிலே களமிறக்கப்பட்டுள்ளன. இந்த சரக்கு விமானங்கள் மூலமாக தேவையான அதிகளவான இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஜோர்டானில் குவிக்கப்பட்டு களமிறக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அமெரிக்கா அதனுடைய மின்னணு போர் விமானமான EA-37B என்கின்ற மிகப்பெரிய மின்னணு போர் விமானத்தினை ஜெர்மனியின் ராம்ஸ்டீன் அமெரிக்க கட்டளை தளத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. அமெரிக்காவினுடைய இந்த மிகப்பெரிய மின்னணு போர் விமானமானது 2024ஆம் ஆண்டே உருவாக்கப்பட்டது. மேலும் குறித்த மின்னணு போர் விமானத்தின் மூலமாக ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்க முடியும் என்றும் அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. குறிப்பாக எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்குவதற்காகவே அமெரிக்கா இந்த மின்னணு போர் விமானத்தினை உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்னணு போர் விமானத்தை முதல் முறையாக அமெரிக்கா மத்திய கிழக்கில் களமிறக்கி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஜெர்மனியினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே குறித்த மின்னணு போர் விமானமானது நேரடியாக மத்திய கிழக்கில் களமிறங்கும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரான் நேற்றிரவு அதிரடியாக நோட்டம் எச்சரிக்கைகளையும் தடைகளையும் விதித்தது. அதாவது ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டம் எச்சரிக்கை தடைகள் மூலமாக 3 மாதங்களுக்கு VFR விமானங்கள் ஈரானிய வான்பரப்பிற்குள் பயன்படுத்தப்படுவதும் நுழைவதும் தடுக்கப்பட்டுள்ளது. அதாவது குறைந்த உயரத்திலே பறக்கக்கூடிய தனியார் விமானங்கள் தனியார் ட்ரோன்கள் என்பன ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே 3 மாதத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஈரானிய வான்பரப்பிலே யாரும் ட்ரோன்களை கூட பயன்படுத்த முடியாது. அத்தோடு இந்த தடையின் மூலமாக ஈரானுக்குள்ளே நுழையக்கூடிய ட்ரோன்களை ஈரானிய வான்படையினால் முழுமையாக கண்காணிக்க முடியும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறக்கப்படக்கூடிய ட்ரோன்களை கண்காணித்து அவற்றை இலகுவாக சுட்டு வீழ்த்த முடியும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா அதனுடைய ரகசிய ஆயுதமான சொனிக் ஆயுதத்தினை ட்ரோன்கள் மூலமாகவே களமிறக்குகின்றது என்கின்ற தகவல்களும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவிலே நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டே இந்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்கா குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தியே அதனுடைய சொனிக் ஆயுதத்தினை களமிறக்குகின்றது. குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களின் மூலமாக சொனிக் ஆயுதத்தினை பயன்படுத்தி அலைகளையே விடுகின்றது. எனவே இவ்வாறு குறைந்த உயரத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி சொனிக் ஆயுதத்தினை பயன்படுத்துவதனை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அமெரிக்காவின் ரகசிய சொனிக் ஆயுதத்தினை செயலிழக்க செய்வதற்காகவும் அவற்றை சுமந்து வரக்கூடிய ட்ரோன்களை இனங்கண்டு தட்டி தூக்குவதற்காகவுமே தற்போது ஈரான் இந்த அதிரடியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே ஒரு ட்ரோன் கூட நுழையக்கூடாது என்கின்ற தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கான ஈரானினுடைய நவீன ஆயுதங்களும் லேசர் ஆயுதங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே ஈரானினுடைய இந்த தரமான நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலானதாகவே அமைந்திருக்கும். அடுத்து ஈரானிய உச்ச தலைவர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் செய்தி ஒன்றினை அனுப்பியிருந்தார். இந்த செய்தி தொடர்பான முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக நேர்காணலின் போது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய அமெரிக்க நண்பர்களுக்கு ஒரு அறிவுரையை கூறுவதற்கு நான் விரும்புகின்றேன். ஈரானை இன்னும் ஒரு வெனிசுவேலாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக உணர்ந்தால்
விட்டால் மோசமான சூழ்நிலைகளுக்கு தயாராகி விடுவார்கள். அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக உணர்ந்தால் அனைத்தையும் அழித்து விடுவார்கள். மேலும் ஈரானுக்குள்ளே நடைபெறக்கூடிய விடயங்களினால் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதனை நாங்கள் நம்பவில்லை என்றும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக உணர்ந்தால் அனைவரையும் அழித்து விடுவார்கள். மேலும் ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினால் இலக்குகளையும் அடைய முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது என துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானிய உச்ச தலைவர் அடிமை அரபுகளுக்கும் துரோகிகளுக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியினால் இந்த அடிமை அரபுகளுக்கும் துரோகிகளுக்கும் பயமும் அச்சமும் அதிகரித்துள்ளது. துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த கருத்துக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து ஈரானிய பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதன் முட்டாள்தனமான கற்பனையான ஜனாதிபதியின் கணிப்பீடுகளுக்கு அமைவாக தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டால், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து நலன்களையும் நாங்கள் முழுமையாக குழி தோண்டி புதைப்போம். தற்போது மத்திய கிழக்கிலே களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அவர்களுடைய குடும்பத்திடம் ஆறுதல் கூறி விடை பெற்றிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த போருக்கு பின்பு அவர்களால் அவர்களுடைய குடும்பத்தினை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடலாம். மேலும் நாங்கள் மத்திய கிழக்கிலே அமெரிக்காவுக்கு வலிமிகுந்த அடிகளையும் வழங்குவோம். இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.